தனுசு குரு, மீன குரு என்ன வித்தியாசம்? தனுசு காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடம், ஆன்மீக வீடு. மீனம் காலச்சக்கரத்துக்கு 12, மோட்ச வீடு, அயன சயன போகஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம். சரிங்களா? இந்த தனுசு குரு அதிகமான ஆன்மீகவாதிகளை உருவாக்கக்கூடிய இடம், கோதண்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இங்க பெரும்பாலும் தனுசுல அமர்ற கிரகங்கள் பெரும்பாலும் கெடுதல்களை வடிகட்டி செய்கின்றனங்கிறது நிதர்சனமான உண்மை. எத்தனை பாவக்கோள்கள் அங்க வந்து உட்கார்ந்தாலும் அந்த வீட்டுல அடக்கிதான் வாசிக்கும். தனுசு வீடு அப்படி ஒரு புனிதத்திலும் புனிதமான வீடு, குருவோட மூலத்திரிகோண வீடு தனுசு. சரிங்களா? அங்க இருக்க குரு வந்து ஒரு ஆன்மீக ரீதியா போயிடுவார். மீன குரு அங்க வந்து 2 தனக்கிரகங்கள் பவர்ஃபுல் ஆகக்கூடிய இடம். ஒன்னு சுக்கிரன் உச்சமாவாரு, இன்னொன்னு குரு அங்க ஆட்சி ஆவாரு. அப்ப அது கொஞ்சம் உல்லாச சல்லாபங்களை கொஞ்சம் அனுபவிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு லக்னம் மீனம். அதாவது டீசென்டான முறையில் அதீதமான ஒரு காம சிந்தனை இருக்கும் அந்த மீனத்துல பிறந்தவங்களுக்கு. அதாவது உடனே காமம்னா அந்த மாதிரி இது மட்டும் போயிடக்கூடாது. சரிங்களா? அப்படி இல்லை. உலக சல்லாப வாழ்க்கைகளை அந்த இன்பங்களை அதிகமா அனுபவிக்கணும், லக்ஸரி எண்ணங்களை கொடுக்கக்கூடிய இடம் மீனம். அத டீசென்டான வழியில ஒரு மாதிரி கௌரவமா அதை செய்யணும்னு நினைப்பாங்க. அதுதான் இந்த 2 குருவுக்கும் உள்ள வித்தியாசம். இது ஆன்மீக வீடு, அது மோட்ச வீடு. சரிங்களா? மீன வீட்டுல வந்து அமர்ற கிரகங்கள் மோட்சத்தையும் கொடுக்கும். அதே மாதிரி அங்க சுக்கிரன் உச்சமாகறதுனால கொஞ்சம் காம சிந்தனைகளும் நேர்வழி காமமாக இருக்கும். பொதுவா தனுசு மீனத்துல உட்கார்ற கிரகங்கள் ரொம்ப கெடுதல்களை செய்வதில்லை. பாவகிரகங்கள் ராகு கேதுவாகட்டும், அங்க சூரியன் நட்பா இருப்பாரு, சந்திரன் நட்பு, செவ்வாய் நட்பு, சனி சமம்னு போயிடும் குருவோட வீட்டுல. சோ ராகு கேதுங்களும் அங்க பெருசா கெடுதல்களை செய்வதில்லை. குரு முழு சுபர், அதாவது காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடம், 12ஆம் இடம். சரிங்களா? இதுதான் தனுசு குருவுக்கும் மீன குருவுக்கும் உள்ள வித்தியாசம். புதன் ஒரு கிரகம் மட்டும்தான் கொஞ்சம் குருவோட கான்ட்ரவர்சி இருக்கும். அதாவது தனுசு வீட்டுல உட்கார்ற புதனும் மீன வீட்டுல உட்கார்ற புதனும் கொஞ்சம் டிஸ்டர்ப்டா வேலை செய்யும் குருக்கு. ஏன்னா அவர் 2 பேரும் ஒரு பகை கிரகங்கள் மாதிரி. 2 பேரும் சுபர் தான், இருந்தாலும் தனுசு வீட்டுல உட்காரும் போது கேந்திராதிபதி தோஷத்தை கடுமையா செய்வாரு. மீனத்துல அவர் நீசமா போயிடுவாரு. முறையான நீசபங்கம் கிடைச்சிருந்தாலும் கூட அவர் நீசமா இருக்கிறதே நல்லது அந்த வீட்டுல. அதாவது அந்த லக்கணங்களுக்கு மீனமோ தனுசுக்கோ புதன் அங்க வந்து உட்கார்றது நல்ல அமைப்பு இல்லை. ஸோ அவர் வந்து கெடுக்கவே செய்வார். ஏன்னா அவர் அந்த கேந்திராதிபதி தோஷத்தை இது பண்றதுனால 2 பேரும் அவங்கவுங்க லக்கணங்களுக்கு, அதாவது மிதுனம் கன்னிக்கு குருவும் தனுசு மீனத்துக்கு புதனும் 2 பேரும் கடுமையான கேந்திராதிபதி தோஷத்தை கொடுக்கக்கூடியவங்க. ஸோ அதனால அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு புதனுக்கு. மற்ற எந்த கிரகம், அதாவது சுக்கிரன் இங்க உச்சமாயிருவாரு, இந்த தனுசு வீட்டுல ஒரு மாதிரி சமம்னு போயிடுவாரு. ஆனாலும் கூட அவருக்கு குருவை வந்து ஜென்ம பகைங்கும் போது அந்த ஒரு வேரியேஷன்ஸ் மட்டும் இருக்கும். மற்ற எல்லா கிரகங்களும் ஓரளவு குருவோட வீட்டுல நல்ல நிலைமையில இருப்பாங்க.